பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 21ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். Psalm 118 verse 15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் காலை வேளையில நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன இருக்குதான்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரம், வீடுகளில கூடாரம் என்று அந்த நாட்களிலே அவர்கள் கூடாரங்களில் வாசம் பண்ணினார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் நல்ல அழகான வீடுகளை கொடுத்திருக்கிறார். இப்ப நீதிமான்கள் இருக்கிற வீடுகளில என்ன சத்தம் தொனிக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில என்ன சத்தம் வருகிறது? என்ன விதமான சத்தங்கள் வருகிறது? நம்முடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த வீட்டில் என்ன சத்தம் வருது அப்படின்னு கேட்டால் என்ன சாட்சி சொல்லுவாங்க? பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்த நல்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்மளுடைய வீடுகளிலிருந்து வருகிறதா? ஜெப சத்தம் வருகிறதா? நல்ல பாடல் பாடுகிற சத்தங்கள் வருகிறதா? ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? குடும்பமாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா? அப்படிப்பட்ட சத்தம் தான் நீதிமான்களுடைய கூடாரங்களிலிருந்து வரும். ஆமென். சண்டை போடுகிறோமா? சண்டையின் சத்தம் இல்லை, எல்லாம் கூக்குரலின் சத்தம், ஒரே ஸ்க்ரீமிங்கும் எல்லிங்கும், அப்படியே கீழ்ப்படியாமல் பிள்ளைங்க இருக்கிறதும், அப்படிப்பட்ட சத்தம் வருகிறதா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய வீடு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பொருட்கள் நிறையா இருக்கலாம், பொருட்கள் குறைவாக இருக்கலாம், வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணால் நம்ம வீடு இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா? நம்முடைய வீட்டில் ரட்சிப்பின் சத்தம் காணப்படுகிறதா? இல்லை டிவி சத்தம் அதிகமாக இருக்குதா? இல்லை யூடியூபையும் இல்லை ஃபேஸ்புக்கையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோமா? நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்பையும் நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய சத்தம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வீடுகளில் இருக்கும்போது அந்த வீட்டில் ரட்சிப்பினுடைய கம்பீரமான சத்தம் உண்டாயிருக்கும். ரட்சிப்புக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது. There's a voice of salvation. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஜெபிக்கிற சத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருபை, இந்த காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல முடியும் இல்லையா? 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் லைட் போட்டுருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு பாடுற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிற சத்தம் இருக்குதா? இல்லை இரவு நேரத்தில் 8 மணி ஆனால் அந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு சேர்ந்து நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சாட்சி நம்ம நெய்பர்ஸ் கேட்குற அளவுக்கு இருக்குதா? பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம ஜீவிக்கிறோம்? இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தியானித்து இருக்கிறோம். பாருங்கள், இந்த நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்ற வசனத்தை அடிக்கடி தியானித்து இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீடு அப்படி இருக்குதா? அப்படிப்பட்ட வீடா நம்ம வீடு இருக்குதா? ஒரு நீதிமானுடைய வீடு இருக்கிற மாதிரி நம்ம வீடு இருக்குதா? எத்தனை நேரங்களில் கோபப்படுகிறோம், சண்டை போடுறோம், தேவையில்லாமல் எத்தனையோ காரியங்களை குறித்து ஆர்கியூ பண்ணுறோம், இல்லைனா புறம் பேசி கொண்டிருக்கிறோம், காசிப் பண்ணுறோம், ஃபோனை எடுத்து யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை சோம்பலா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம வீடு எப்படி இருக்குது பிரியமானவர்களே? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும்படி நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வேறு ஒரு சத்தம் வரக்கூடாதுப்பா. அல்ல, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இருக்கிற அந்த கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் வீடுகளிலேருந்து தொனிக்கணும். ஆண்டவரே, பிள்ளைங்க என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் நல்லா சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் நல்லா பாட்டு பாடணும், நல்லா வர்ஷிப் பண்ணணும். ஆண்டவருடைய நல்ல பாடல்களை வச்சு நாங்கள் நல்லா வர்ஷிப் பண்ணணும். நல்லா சந்தோஷமாக இருக்கிற சத்தம் இருக்கணும். ஆண்டவரே, அங்கே எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கணும் இந்த வீட்டில் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க.
நல்லா பாட்டு பாடி நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்களே, நல்லா ஒன்றா விளையாடுறாங்க, எல்லாம் அழகாக செய்கிறாங்க. நல்ல வீட்டில் அநேகரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அநேகரை கூப்பிட்டு சேர்ந்து அவங்க நிறைய காரியத்தை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சத்தம், ஒரு சாட்சி இருக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? அவருடைய நம்முடைய வீடுகளில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆண்டவரே, என் வீடு அப்படி மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் தேவையில்லாத நிறைய உலக சத்தம் அதிகமாக இருக்குது, மற்ற காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒரே குழப்பம் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எப்போ வியாதியாக இருக்குது, இதெல்லாம் மாறணும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்படியே ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டில் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. எங்கள் லிவிங் ரூம், எங்கள் பெட்ரூம், எங்களுடைய பாத்ரூம்ஸ், எங்களுடைய கிச்சன், எங்களுடைய பேடியோ, எல்லா ஏரியாலையும், பேக்யார்டில், ஃப்ரண்ட் யார்டில், சைடில், ஆண்டவரே மேலே கீழே, பேஸ்மெண்ட்டில், ஆட்டிக்ஸில், எல்லா இடத்துலையும் உங்கள் பிரசனை வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தினால எங்கள் வீட்டை நீங்கள் மூடுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம வீடு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பிரியமானவர்களே. வீட்டில் அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பொருள்னால நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். நமக்கு இருக்கிற ஃபுட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுத்தா அது போதுமானதாக இருக்குது இல்லையா? வசதிகள் குறைவாக இருந்தால் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தெய்வ பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும்ப்பா, எல்லாம் ஜெபிக்கிற சத்தம் உண்டாகணும்ப்பா, பாட்டு பாடுற சத்தம் இருக்கணும், கூக்குரல் வேண்டாம், சண்டை வேண்டாம். ஆண்டவரே, தேவையில்லாத டிவி, சினிமா, ஆண்டவரே அந்த சினிமாவனுடைய பாடல்கள், இந்த மாதிரி சத்தம்லாம் வேண்டாம்ப்பா. ஒரே ஃபைட்டிங்கும் வீடியோ கேம்ஸும், இப்படிப்பட்ட சத்தம் வேண்டாம்ப்பா. என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு தேவ பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வலதுக்கரம் என்ன செய்யுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிற நீதிமானுடைய கூடாரத்தில் அது பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் குறைவு இருக்காது, அந்த வீட்டில் தண்ணீருக்கு குறைவு இருக்காது, அந்த வீட்டில் சமாதானத்துக்கு குறைவு இருக்காது, ஆகாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. நீர் உன்னுடைய வாசஸ்தலங்களை விசாரிக்கும் பொழுது அதிலே குறைவை காண மாட்டீர். இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். குறைவு இருக்காது, பணத்துக்கு குறை இருக்காது, சமாதானத்துக்கு குறை இருக்காது. ஹல்லேலூயா. நல்ல அன்புக்கு குறையே இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற வீட்டில் குறைவு என்பது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கும் என்ன இருக்காது? ஒரு நன்மையும் குறைபடாது, நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது நம்ம தாழ்ச்சி அடைவது இல்லை. we will not lack anything. ஐயோ எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, பொருள், ஐயோ இந்த பில்ஸ் பே பண்ணுறதுக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன்? அந்த குறை இருக்காது. ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு தலைவராக இருக்கும்போது, தேவ பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்கும்போது, அது அப்படியே நம்ம வீடு ஒரு பரலோகமாக, குட்டி பரலோகமாக அப்படி மாறும். நம்ம நினைக்கிறோம், அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் வீடு அப்படி மாற்றுங்க ஏசப்பா, எல்லாம் ஜெபிக்கிற ஒரு வீடாக மாறணும் ஏசப்பா. மற்றவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து அகற்றி போட்டுருங்க. தேவையில்லாத இந்த டிவி சத்தம்லாம் மாறி நல்லா ஜெபிக்கிற, நல்லா கத்திர பாடுகிற, பைபிள் வாசிக்கிற சத்தம் வரணும் அப்பா. தேவ பிரசன்னம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும் கத்தாவே. அப்படி வலதுக்கரம் எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய வாசஸ்தலங்களிலே அது பராக்கிரமத்தை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டை சுற்றிலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ தூதர்களை வைத்து காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க அந்த தேவ பிரசன்னத்தை உணரணும். எங்கள் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு மகிமை இருக்குது, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றத அவங்க உணரத்தக்க விதமாக எங்கள் வீட்டை நீங்கள் அலங்கரிங்கப்பான்னு சொல்லுவோமா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனால இது ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீடு நம்ம நடந்து கொள்ளுகிற விதத்தில் மற்றவங்க சொல்லணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள், இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அடிக்கடி அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும், நிறைய பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட வீடாக நம்முடைய வீடு மாறுவதாக. ஹல்லேலூயா. பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் கூட ஜெபிக்க வரலனா, நம்முடைய வீட்டுக்கு பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு யோசித்து பாருங்கள். நம்முடைய வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தி எத்தனை நாள் ஆச்சு யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. யாராவது போதகர்கள் நம்மளுடைய வீடுகளில் ஜெபிக்க வந்திருக்கிறாங்களா? எப்போ கடைசியாக நம்ம வீட்டுக்கு போதகர் வந்தது என்னைக்கு யோசித்து பாருங்கள். நம்ம வீடு எப்போவுமே
அந்த மாதிரி நல்லா ஜெபிக்கிறதற்கு திறந்த வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகர் வந்து ஜெபிக்கிறதுக்கு, அநேகர் வந்து தேவ பிள்ளைகளுக்கு ஆறுதலாக நம்ம வீடு காணப்பட வேண்டும். ஆமேன். அப்படியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 118:15 வசனம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?